பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்பவே சூப்பரான பதிவு, உங்களுக்கு தேவையான பதிவு. நிறைய பேர் இதை எதிர்பார்த்த பதிவு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வாங்கிய கடன் என்னால் திருப்ப செலுத்த முடியவில்லை, கொடுத்த கடன் வரமாட்டேங்குது, கடமே கொடுக்க மாட்டேன்றாங்க, பணம் என் வீட்டில் தங்கலை, நான் படாத பாடுபட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் பண்ணாத பரிகாரமே இல்லை, நான் வேண்டாத தெய்வமே இல்லை, நான் போகாத கோவிலே இல்லை. என்னுடைய கஷ்டங்கள் தீர்ப்பதற்காக ஏதாவது ஒரு எளிமையான ஒரு ட்ரிப்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய எண்ண அலைகள். நீங்கள் நிறைய எபிசோடு பார்த்துருப்பீங்க. அதுவும் லைஃப் சக்ஸஸ் தெரப்பியில் ஒரு ஈஸியான எபிசோடு ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு உடல் நலத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டாலும் அதை தீர்ப்பதற்காகவும், மன பிரச்சனை தீர்ப்பதற்காகவும் நிறைய மெடிசனை பற்றி போட்டிருக்கிறேன், கோவிலை பற்றி போட்டிருக்கிறேன், பரிகாரத்தை பற்றி போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சுபிட்சமாக இருப்பீங்க, சக்ஸஸாக இருப்பீங்க அப்படின்னு 1000 மடங்கு ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் எபிசோடாக போடுறேன். இந்த எபிசோடை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும், நிறைய பேர் இது சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. அவசியம் இது ஏனோ தானோ அப்படின்னு மாதிரிலாம் இருக்காதீங்க. இது முழுக்க பகிரங்கமாக பிரபஞ்சவுடைய கனெக்ஷனோட வேலை செய்யக்கூடியது. நீங்கள் கஷ்டமே பட தேவையில்லை, உங்களால் என்ன முடியுமோ அதை ஃபாலோ பண்ணாவே போதும். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல லைஃப் சக்ஸஸ் தெரப்பி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு அடித்தாவே வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வைங்க. பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சின்ன சின்ன ட்ரிப்ஸ் போடணும்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த ட்ரிப்ஸை பற்றி பார்ப்போம். நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. கடன் எனக்கு அடைக்கவே முடியல, நானும் நிறைய சம்பாதிக்கிறேன், என் கையில் நிற்கலை, சேமிக்க முடியல, அதே மாதிரி வச்ச பொருள் மூக்க முடியல. அப்படின்னா நகை எல்லாம் வைப்பாங்க, அதை மீட்டு என்னால் எடுத்து வர முடியல, அவ்வளோதான். அது என்னென்னா லாஸ்ட் வரையும் என்னை விட்டு போயிடும் மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னீங்களா, கவலை விடுங்க. இது ரொம்பவே சூப்பரான பதிவு. நமக்கு தேவையானது ₹1 இருந்தாவே போதும், உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். ஏன்னா திடீர்னு ₹1 எப்படி நீங்கள் கடத்தை அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. என்ன செய்யணும்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒயிட்டாக இருக்கணும், ஆஃபீஸ் கவர், அவ்வளோதான். இந்த பேப்பர் எடுக்கிறவங்க இது பாருங்க, பிங்க் கலர், ரோஸ் கலர் பென் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்போ கடன் எவ்வளவு, 10 லட்சம் இருக்கலாம், இல்லை 1 கோடி இருக்கலாம், இல்லை 5 லட்சம் இருக்கலாம், 20 லட்சம் இருக்கலாம், 25 லட்சம் இருக்கலாம். எந்த நபரிடம் நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அந்த நபர் பேர் எழுதிட்டு ₹1 உங்களால் என்ன முடியுமோ அவ்வளோ காசு உள்ள போட்டால் போதும். இது எப்போ போடணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் 1 to 15, அதை 1:15 டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியும். எங்கே இருந்தாலும் சரி, ஒரே ஒரு மொத்தமாக உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு இந்த ஒயிட் கலர் ஒரு பேப்பர் எடுங்க, அது பிங்க் கலர் பேனாவில் எழுதுங்க. இந்த நபருக்கு நான் சோ ஒரு நேம், எந்த நபரில் நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அவர் பேர் எழுதிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் அடைக்கணும் அதை அப்படியே எழுதுங்க. 10 லட்சம் போடுங்க. இதை அப்படியே ₹1 10 போடலாம், ₹100 போடலாம், ₹500 போடலாம், ₹1000 போடலாம். செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை ஃபாலோ பண்ண போதும். அப்பப்போ எழுத தேவையில்லை. ஒரு முறை நல்லா மொத்தமாக உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு இதை எழுதிட்டு பணத்தை நீங்கள் வச்சு பாருங்கள். கடன் அடைப்பதற்கு வழி பிறக்கும். இது 1000 மடங்கு ஒரு உண்மையான விஷயம். அடுத்தது, கடமே அடையல, எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். இல்லீகல் கான்டாக்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கண்டிப்பாக கடன் அடையாது. பார்த்துங்க. அடுத்தது, கடன் அடையணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு மொட்டை அடைங்க. அடுத்தது, கடனை அடைக்க எனக்கு உடனுக்குடனே எனக்கு வேலை செய்யணும் அப்படின்றீங்களா, பழனி முருகன் கோவில் போயிட்டு
அவர் ஆண்டி கோலத்தில் பூஜை புனஸ்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. தரிசனம், ராஜ அலங்காரம், ஆண்டி அலங்காரம்னு. அது செவ்வாய்க்கிழமையில் அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்கள் கடன் அடைவது 1000 மடங்கு ஒரு ப்ராசஸ் வேலை செய்யும். நீங்கள் இந்த ஒயிட் பேப்பரில் பிங்க் கலரில் நீங்கள் எழுதிட்டு உங்கள் வீட்டில் எவ்வளோ ரூபா இருக்குமோ, 1 ரூபா இருந்தாலும் சரி, அது 100 ரூபா இருந்தாலும் சரி, 500 ரூபா இருந்தாலும் சரி, அது 1000 ரூபா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை ஓரையில் நீங்கள் ஆத்துமாத்தமாக அதில் வச்சு பாருங்கள். வச்சுட்டு உங்கள் பீரோ ரூமில் வைங்க. கொஞ்சம் பச்சை கலப்படம் கூட வைங்க. பன்மடங்காக்கும். அந்த பணம் வந்து எப்படி சேருது நீங்கள் பாருங்கள். கடன் எப்படி நீங்கள் அடைக்கிறீங்க பாருங்கள். கொடுத்த கடன் வரலையா வந்து சேர்ந்துடும். நீங்கள் வந்து அடைக்க வேண்டிய கடன் நீங்கள் அடைச்சிடலாம். நிறைய பேர் சொல்லுவீங்க, சுவாமி நான் வந்து என் நகையை வந்து அடமானம் வச்சுட்டு இருக்கிறேன், நகை கடையில்னா அந்த நபர் பேர் எழுதுங்க. அந்த எந்த சேட்டு கடையில் வச்சிங்களோ, எந்த கவர்மெண்ட்டில் போய் நீ வச்சிங்களோ, அந்த இப்போ HH 565 HH 465 அப்படின்னு இருக்கும். ஒரு கூட்டுறவு சொசைட்டியில் வச்சாலும் சரி, இல்லை நான் வந்து மற்ற நபர்களை வச்சாலும் அந்த நபர் நேமுடி எழுதணும். எழுதிட்டு இவ்வளோ அமௌண்ட்டு நான் 5 லட்சத்துக்கு வச்சுருக்கேன், 10 லட்சத்துக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஆத்துமாத்துமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து எப்பவுமே ஒரு விஷயங்க. உண்ணும் உடல் மட்டும் சேரும், எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும். இது நிறைய பேர் இன்னைக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? என்னை வந்து சந்திக்கிறாங்க, ஒரு சில விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இங்கே வந்து நான் மிரர் தெரப்பி வச்சுருக்கிறேன், நிறைய உப்பு சாவிதெல்லாம் நான் வேறு டெக்னிக்கில் ஃபாலோ பண்ணுறேன். என்ன மெட்டீரியல்லாம் வந்து, ஏன்னா நான் பன்னீரில் ஒரு லிக்விடை வச்சு ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே அவங்க தொழில் பிரச்சனை இது எதுவுமே தெரியன்றேன், உங்கள் குடும்ப பிரச்சனை இது எதுவுமே தெளிங்கன்றேன். தெளிச்சாவே போதும் சக்ஸஸ் ஆகும்னு சொன்னேன். அப்போனா அதில் ஒர்த்தபலான என்னென்ன பொருளாக போட்டிருப்போம். அது 48 வகையான வந்து வேர்லேருந்து, பூவிலிருந்து, இலையிலிருந்து அதை எசன்ஸ் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அது வந்து 1,00,000 உரு போட்டு, ஏன்னா எப்படியாவது வாழ்க்கையில் அவங்க சக்ஸஸ் ஆகணும். இதுதான் சூசகமாக அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கிறோம். நிறைய பேருக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது என் கடனை அடைச்சிட்டு நான் வந்து வெளியே வரணும், நான் ரொம்பவே சக்ஸஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு நீங்கள் உண்மையாக நீங்கள் நான் வந்து ஏங்குறீங்க அப்படின்னா, எனக்கு ஏதாவது யாராவது வந்து குருஜி வழி காமிப்பாங்களா, எந்த யூடியூப்பிலாவது எனக்கு வந்து ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம் வருமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். ஒரே ஒரு ஒயிட் பேப்பர் தான், அதில் பிங்க் கலரில் பேனாலும் எழுத போகிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கார் வேணுமா? அப்படி கார் கூட எழுதுங்க. ₹1,00,000 எனக்கு கார் வேணும்னு பட்டு அந்த எழுதிட்டு அதில் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் ஆத்துமாத்தமாக வேண்டி அதில் வையுங்க. வச்சுட்டு உங்கள் பீரோ உங்கள் வீட்டில் வந்து பீரோ ஒன்று வடக்கு பார்த்து இருக்கணும், இல்லை கிழக்கு பார்த்து இருக்கணும். எனக்கு வந்து நான் எந்த முள்ள வேணாலும் வச்சுருப்பேன், நான் எப்படி வேணாலும் வச்சுருப்பேன்னா அது வந்து நான் எதிர்பார்ப்பதற்காக நான் வரவில்லை. வாழ்க்கையை மாற்றும் வாஸ்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேனே. நான் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குது, அவங்களுடைய பிறவியின் விதியனில் ஒரு பிரச்சனை இருக்குது, கிரகனுடைய தோஷம் இருக்குது, கிரகனுடைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது தான் பரிகாரனுடைய ப்ராசஸ்ஸே. எப்படியாவது உங்களை தூண்டி விட்டீங்கன்னா அது அப்படியே ப்ராசஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவசியம் கடன் அடைக்கவும் முடியல, தீராத கடன் தீர்ப்பதற்கான ஒரு எளிய பரிகாரம் தான். கடனால் நிறைய பேர் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க, கடனால் வேதனையாக இருக்குது, நிம்மதி இல்லை, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தையே பார்ப்பீங்க நீங்கள் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பமே வந்து கடனால் வந்து தற்கொலை பண்ணிருப்பாங்க. ஏன்னா அது வீடும் அவங்கள சார்ந்தது, அவங்களுடைய பிரவியனும் சார்ந்தது, அவருடைய கர்மாவும் சார்ந்தது தான் நான் சொல்லுவேன். அவசியம் இந்த எபிசோட பார்க்குறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஈஸியான விஷயத்தானே இது. யாருன்னா நீங்கள் காசு கொடுக்க போகிறீங்களா? ஒரே ஒரு ஒயிட் பேப்பர்னா ஒயிட் கவர், ஆஃபீஸ் கவரு, ஏன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா இருக்கும். ஒரு பிங்க் கலர் பேனா ஒரு 10 ரூபா இருக்கும். அதை வாங்கின்னு வந்து ஆத்துமாத்துமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் எழுதிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து அழகாக வந்து இறைவா 1 ரூபா இருந்தாலும் 1 ரூபா போடுங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா 100 ரூபா சும்மா உங்களுக்கு வந்து காமிக்காக 100 ரூபா போட்டிருக்கிறேன். 100 ரூபா உங்களால் என்ன முடியுமோ அதை போட்டாவே போதும். அப்படியே இது வச்சுருங்க. இது வந்து செவ்வாய்க்கிழமை ஃபாலோ பண்ணோம், செவ்வாய் ஓரையில் ஃபாலோ பண்ணோம். நீங்கள் அப்பப்போ எழுத்தாலும் ஒன்ஸ் ஒரே முறை வந்து அந்த கவரில் எழுதிட்டு இதில் நீங்கள் சேமித்தா போதும். சேமித்து உங்கள் பீரோவில் அழகாக வச்சுருங்க. அதோட பச்சை கற்பூரம் போடுன்னு சொல்லியிருக்கிறேன். பச்சை கற்பூரத்தை போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கடன் அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்காங்க, வழியே தெரியாமல் இருக்கிறாங்க.
லோன் கேட்டால் கிடைக்க மாட்டேங்குது, கொடுத்த பணம் திரும்பி வர மாட்டேங்குது, கடன் வாங்கிட்டு திருப்பி நம்மளால் கொடுக்க முடியல, அவ்வளோ வேதனை, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ எப்படி வாழ்வதா நான் சாழ்வதா அப்படின்னு மாதிரி நிறைய பேருடைய வேண்டுதல் தான் சொல்லணும். அவசியம் குலதெய்வத்தை மறக்காதீங்க. குலதெய்வம் எனக்கு தெரியல அப்படின்னா இஷ்ட தெய்வத்துக்கு அடிச்சுட்டு போங்க, அவ்வளோதான். மொட்டை அடித்தாவே அது வேலை செய்யும். பழனி ஆண்டவர் இது பக்கத்தில் தான் இருக்க, நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் கடன் அடையுதுன்னா கடன் வாங்கிக்கினாவது போகலாம்ல. ஆண்டி கோலத்தில் செவ்வாய்க்கிழமையில் பார்த்தா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா மற்ற கிழமையில் பார்க்குறேன் என்ன பண்ணுங்க, ஆனால் ஆண்டி கோலத்தில் பார்க்கணும். முருகனுடைய தரிசனம் ஆண்டி கோலத்தில் பார்க்க வேண்டும், இதுதான் ரூலு. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யணும். முருகன் வந்து செவ்வாய்க்கு அதிபதி, அவர் பக்கா வேலை செய்யறதுக்காக செவ்வாய்க்கிழமை பசங்க. செவ்வாய் ஓரையில் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஒரு தீர்க்கக்கூடியது தான் இந்த செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஓரை பிங்க் கலர், ஏன்னா சுக்கிரனுடைய எஃபெக்ட்லாம் சேர்ந்ததான் ஒரு ப்ராசஸ்ஸு. அவசியம் இதை செஞ்சுட்டு கடத்தை அடைப்புன்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, நான் இதை செஞ்சேன் கடன் அடைஞ்சிச்சு அப்படி மாதிரி. ஏன்னா நிறைய பேர் இதை செஞ்சு சக்ஸஸ் ஆகிறதா நான் கமெண்ட்ஸில் பகிராம சொல்ல போடுங்க, என்ன நடந்ததுன்னு பாருங்கள் அப்படின்னு. இல்லீகல் கான்டெக்ட்லேருந்து முதல்ல வெளியே வாங்க. அப்புறம் அடுத்தது வந்து போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுருப்பாங்க நம்ம ஆளுங்க. ஒரு துணியை வந்து போட்டே நம்ம மறுநாள் அதே போடுவாங்க, அதுவும் நம்மளை வந்து தரித்திரத்தை வந்து கொண்டு போவோம். மாற்றுங்க, டெய்லி ஒரு ட்ரெஸ் போட்டுங்க. கொஞ்சம் அப்படியே கம சென்டெல்லாம் நிறைய போடாதீங்க, ஒரு லிமிட்டாக ஒரு ஜவ்வாது ஒரு புணுகு ஃபாலோ பண்ணுங்க. சூப்பராக சுபிட்சமாக சக்ஸஸ் ஆகுது உறுதி உறுதி உறுதி. இதை நீங்கள் இந்த எபிசோடை பார்க்குறவங்க அவசியம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண. நிறைய பேர் கடன் தொழிலில் கஷ்டப்படுறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க. அந்த வேதனையை துடைப்பதற்காக நீங்கள் ஒரு அறுக்கமில் மாதிரி தான். இது நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க. யூடியூப்பில் போய்ட்டு லைக் சக்ஸஸ் தரப்பில் அடித்தாவே வரும். பெல் ஐக்கானை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்துவார். எல்லாம் அவர் இருக்கும்போது நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? திருவண்ணாமலை வந்து ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கம், பருதுமலை திருவண்ணாமலை ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம், பருதுமலை ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கம். அதனால் சிவன் ஸ்தலத்திலே அப்படி எங்கே பார்த்தாலும் அவருடைய சன்னதியில் தான் போடுறேன். அவசியம் இதை வந்து நிறைய பேருக்கு அனுப்புங்க. நீங்கள் சூப்பராக சுபிட்சமாகிடுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்தணும் வேண்டி இந்த எபிசோடு முடிக்கிறேன். ஹரி ஓம் தத்தன். நமச்சிவாயும் நமச்சிவாயும்.